அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாளில் தமிழ்நாட்டின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திராவிட மாடல் முதலமைச்சர் தன் தலைமையின் கீழ் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு உறுதிமொழியை கொடுத்துள்ளார். ஆம், அந்த உறுதிமொழியை அண்ணா அறிவாலயத்தில் அண்ணா அவர்களின் சிலைக்கருகே நின்று அந்த உறுதிமொழியை கொடுத்தார். மாநில சுயாட்சி என்கிற ஒரு மாபெரும் தத்துவார்த்த சிந்தனையினுடைய தொடக்கமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள், நான் பதவி பித்து பிடித்து பதவி வெறிபிடித்து அழுபவன் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநிலத்தில் உண்மையான மக்களாட்சி நடைபெற வேண்டுமே தவிர வெறும் காகிதத்தில் சர்க்கரை என்று எழுதி நக்கினால் அது இனிக்காது, அப்படிப்பட்ட அலங்கார பொறுப்பு எங்களுக்கு தேவையில்லை, உண்மையான மக்களாட்சி தத்துவம் தேவை என்று முழங்கினார் அண்ணா அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்கிற உறுதிமொழியை முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இன்றைக்கு ஏற்றார்கள். ஆம், 1 கோடி குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாட்டில் முதல்வரை நம்பி இணைந்தார்கள். திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அவர் 5 உறுதிமொழிகளை மக்களிடத்தில் கொடுத்தார். 1, நான் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரைக்கு நியாயமற்ற முறையில் எங்கள் உரிமைகள் குறைக்கப்படுகிறது, ஆகவே அதற்கு எதிராக நான் போராடுவேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். அதற்கடுத்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் என்கிற பெயரில் SIR என்கிற அடிப்படையில் போலி வாக்காளர்களை கொண்டு வந்து திணித்து ஜனநாயக படுகொலை நடத்துகிற பாஜகவிற்கு எதிராக முழக்கமிட்டு அதை மறுதலித்து அதை புறக்கணித்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். நான் நீட்டுக்காக, இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காக, அதை குறித்து இளைஞர்களின் வளர்ச்சி திட்டத்தை முடக்குகிற அந்த மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவேன், ஒரு நாளும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், போராட்டம்தான் எங்கள் களம் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார். தமிழ் மொழி, மண், பண்பாடு, இனம் அவற்றை சிறுமைப்படுத்துவதற்கும் அதற்கு எதிராக எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் களத்தில் நின்று போராடி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்கிற முழக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நிறைவாக பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என எல்லா தரப்பிற்குமான அந்த வர்க்கத்தின் நலனை பாதுகாக்கிற அந்த போரில் எத்தனை சனாதன சக்திகள் வந்தாலும் அவர்களுக்கு இணையாக களத்தில் நின்று போராடி உண்மையான மாநில சுயாட்சியை பெற்றுக் கொடுப்போம், அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை, உறுதிமொழியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தலைவனை நம்புவோம். அந்த தலைவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற தமிழினத்தை தலைகுனிய விடாமல் பாதுகாக்கிற ஒரே சக்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.